ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் டீப் ஃப்ரை பண்ண கடாய் இது வந்து அந்த ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆயிலை நம்ம சிங்கில் அப்படியே விட்டோம் அப்படின்னா பிளாக் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதை எப்படி க்ளீன் பண்ணுறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீட்டில் இருக்கிற ரைஸ் ஃப்ளார், அதாவது அரிசி பொடியை இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற அந்த ஆயில் கடாயில் நீங்கள் விட்டுட்டு இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஆயில் ஃபுல்லாகவே அது வந்து அப்சார்ப் பண்ணிவிடுங்க. அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேனில் வந்து ஒரு ட்ராப் ஆயில் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் வராங்க, இல்லை நம்மளே வந்து பாத்திரம் தேய்க்கிறோம் அப்படின்னா இந்த ஆயில் கடாயெல்லாம் தேய்க்கும் போது அதே ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணி மற்ற பாத்திரங்களில் தேய்ப்போம், எல்லாத்துலேயும் எண்ணெய் வரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். பாருங்கள், இந்த கடாயில் ஒரு ட்ராப் ஆயில் கூட இல்லை. நான் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள், ஒரு ட்ராப் ஆயில் கூட இருக்காது. ஸோ நீங்கள் இனிமேல் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர் தாங்க. நான் வந்து சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஆயில் வந்து விட்டு வச்சுக்குவேன். ஸோ அந்த சப்பாத்தியில் தடவி அந்த ரெசிடியூஸ் எல்லாம் இதில் வந்து டெபாசிட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னரையும் க்ளீன் பண்ணுறது எப்படிங்கிறதையும் காட்டுறேன். இதுக்கு வந்து நான் இப்போ யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, வீட்டில் கோலப்பொடி இருக்கும் இல்லையா, கோலப்பொடியை வந்து நீங்கள் இதில் போட்டுட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பூனால் இலக்கி அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்துடுங்க. கிளாஸ் கண்டெய்னர்லேருந்து ஒரு ட்ராப் ஆயில் கூட இருக்காது. நீங்கள் சும்மாவே வாஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள், நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணவே இல்லை, அவ்வளோ க்ளீனாக வந்து வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பாட்டில், கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ஸ்டீல் தூக்கு பாத்திரம் தான். இந்த தூக்கு பாத்திரத்தோட மூடியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து எப்போவுமே லூஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம எடுக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து கத்தியால் வந்து அதை டைட் பண்ணுவேன், இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரால் டைட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி மூடியில் இருக்கிற ஸ்க்ரூ லூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த ஸ்க்ரூவை இந்த மாதிரி வச்சுட்டு அதோட டிப்பில் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற நெயில் பாலிஷ், ஏதாவது ஒரு நெயில் பாலிஷை நீங்கள் வந்து அந்த மூடியோட பேக் சைடு, அதாவது உள்பக்கம் இல்லை வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூவை போட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து டைட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக டைட்டாக இருக்குங்க. நிறைய நாளுக்கு அது டைட்டாகவே இருக்கும், பயப்படவே வேண்டாம். நான் இது மாதிரி தான் இது வந்து பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போது கம்ப்ளீட்டு டைட் ஆகிடும். நான் இதை வச்சு இப்போ கவர் பண்ணிக்கிறேன். இந்த தூக்கு பாத்திரத்தில் ஃபுட் ஐட்டம்ஸ் போடுறோமே, நெயில் பாலிஷ் போடுறதுனால பயமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா இதில் தான் நம்ம இப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம். மூடியில் பார்த்திங்கன்னா வெளிப்பகுதியில் தான் நான் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன், உள்பகுதியில் ஒன்றுமே இல்லை. ஸோ பயப்படாமல் நம்ம எந்த ஃபுட் ஐட்டம்ஸையும் ஸ்டோரும் பண்ணிக்க முடியும். நான் வந்து அப்பளமெல்லாம் பொரிச்சு வைக்கிறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மூடின்னு இல்லைங்க, எந்த மூடிக்குமே இது வந்து யூஸ் ஆகும். அடுத்தது கேஸ் ஸ்டவ்வோட நாபு பாருங்கள். என்னோடது ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் தாங்க. இதில் வந்து நாபில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணுற எந்த இண்டிகேஷனுமே வந்து இருக்காது. முன்னாடி லைட்டாக இருந்தது, அது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ரெட் கலர் நெயில் பாலிஷுங்க, அதை வந்து அதோட டிப்பில் எந்த சைடு நம்ம ஆஃப் பண்ணுவோம், எந்த சைடு வந்து ஆன் பண்ணுவோம், அதை வந்து பார்த்து வச்சுட்டு அந்த சைடில் வந்து நான் வந்து நெயில் பாலிஷ் போட்டு விட்டுறேன். இப்போ வந்து டபுள் கோட்டிங் கொடுக்கும்போது பாருங்கள் நல்லாவே பிரைட்டாக இருக்கும். தொடச்சாலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுலேருந்து போகாதுங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நெயில் பாலிஷ் ரிமூவரால் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி இது வந்து போடுறேன். எனக்கு வந்து 7 to 8 months வரை இது வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து அப்படியே இருந்தது. ஏன்னா நம்ம வந்து தண்ணி விட்டெல்லாம் தொடப்போம் பார்த்திங்களா, அது டல் ஆகும்போது திருப்பி நம்ம போட்டு விட்டுக்கிட்டால் போதும். ஸோ பழைய அடுப்பு உங்கள்கிட்ட ஸ்டீல் ஸ்டவ்வெல்லாம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வயசானவங்களுக்கு நல்லாவே பிரைட்டாக அது தெரியணும், கண் தெரியணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிரைட்டான ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷ் நீங்கள் போட்டு விட்டுக்கலாம்.
அடுத்தது ஸ்விட்ச் போர்டுங்க. ஸ்விட்ச் போர்டில் பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயினாக கிச்சன் ஸ்விட்ச் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த மாதிரி கை பட்டு இது வந்து டஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி தண்ணியெல்லாம் படாமல் இந்த ஸ்விட்ச் போர்டை வந்து க்ளீன் பண்ணுறதுங்கிறது காட்டுறேன். இப்போ நான் வந்து யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் தாங்க. அந்த நெயில் பாலிஷ் ரிமூவரில் கொஞ்சோண்டு காட்டனில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்விட்ச் போர்டை வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டஸ்ட்டுமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ தண்ணி படுறதுன பயமும் நம்மளுக்கு வந்து இல்லை, சோப்பு போட்டு க்ளீன் பண்ணணுங்கிற பயமும் நம்ம ஸ்விட்ச் போர்டில் வந்து இல்லை. ஏன்னா ஃபியூ ட்ராப்ஸ் தான் இருக்கும், அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸ்விட்ச் போர்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடும். டஸ்ட்டு அப்படியே வந்து நம்ம காட்டனில் வந்து வெளியில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.